அனைவருக்கும் ரமணா ரவியின் இனிய வணக்கங்கள். இந்த காலத்தை வென்றவன் தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வசந்த மாளிகை படத்தில் வர கலைமகள் கைப்பொருளே. இந்த பாட்டை போய் பிடிக்காத ஏற்கனவே இருக்குமா? சுசீலா அம்மா எவ்வளோ அழகாக இனிமையாக பாடியிருப்பாங்க. அதை விட வண்ணமயில் வாணிஸ்ரீக்கு நாங்களாம் எங்கள் பீரியடில் அப்போ அப்படி தான் பேர் வச்சுருப்போம். ஏன்னா அது என்னன்னு தெரியல, டைட்டில் அவங்களுக்கு அப்படி தான் கொடுப்பாங்க, வா வான்னு வராப்பில் அழகாக அந்த வசந்த மாளிகை அப்படிங்கிற ஒரு படம் நினச்சிக்கிட்டிங்கனாலே சிவாஜியும் வாணிஸ்ரீயும் இருக்காப்புல ஒரு பெரிய ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு என்ன இது அதை ஒரு மாளிகை தான் அது. அந்த போஸ்டரில் எனக்கு இன்னும் கூட நல்லா ஞாபகம் இருக்குது, என்னோட பள்ளி பருவம்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அப்போ பார்த்தா அழகாக வாணிஸ்ரீயும் சிவாஜியும் இருக்காப்பல் போஸ்டர் தான் இருக்கும். அதுவும் வாணிஸ்ரீயும் சிவாஜியும், அந்த வாணிஸ்ரீக்கு ஒரு பெரிய கொண்டை ஒன்று போட்டிருப்பாங்க, ஏர் ஹோஸ்டஸாக இருப்பாங்க கதையில். அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். அது என்னன்னு தெரியல, எந்த கோணத்தில் இத்தனையும் பார்த்தா சிம்பிள் ட்ரெஸ் தான். வாணிஸ்ரீன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லா படத்துலையுமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் அவங்களோட அலங்காரம். அந்த அந்த வசந்த மாளிகை வந்து வெள்ளி விழா கண்ட ஒரு படம். வெள்ளி விழா கண்ட ஒரு படம்னா அதில் சிவாஜி எப்படி நடிச்சிருப்பாருங்கிறது சொல்ல தேவையே இல்லை. அதை ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டோம்னா, சிவாஜி ரசிகர்கள்கிட்ட எத்தனை தடவை பார்த்தேன் அப்படின்னா நிறைய தடவை பார்த்துருப்பாங்க. அவர் நின்றா ஒரு கைத்தட்டல், அவர் போனால் ஒரு கைத்தட்டல், அவர் சிரிச்சா ஒரு கைத்தட்டல். அது ஒரு பீரியடில் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அவங்க சிவாஜிக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருந்தது. அப்போ அதெல்லாம் ரசிச்சுட்டு இருந்த ஒரு பீரியடு. அதனால் எல்லாருமே அந்த படத்தை ரசிக்காதவங்களே இல்லை. அதில் வந்து நிறைய பாடல்கள், இந்த குடிமகனே பாடலாகட்டும், இல்லைன்னா இரண்டு மனம் வேண்டும் ஆகட்டும், டிஎம்எஸ் வந்து ஃபுல்லாக சிவாஜிக்காக வேண்டி சிவாஜிக்கு இயல்பாகவே சிவாஜியோட குரலை அப்படியே கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு டிஎம்எஸ் மேலே ஒரு பெரிய ஒரு இதுவாகவே சொல்லுவாங்க. எம்ஜிஆருக்கு பாடும்போது எம்ஜிஆர் மாதிரியும், சிவாஜிக்கு பாடும்போது சிவாஜி மாதிரியும் பாடுவார். இன்றைக்கும் வசந்த மாளிகைன்னு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா தத்துவ பாடல்கள், இந்த குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அந்த சாங்ஸு, அப்புறம் கடைசியில் அவர் வந்து யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடுவார் பாருங்கள், இந்த மாளிகை வசந்த மாளிகை இதெல்லாம். அதில் சுசீலா பாடிய இந்த பாட்டு வந்து அந்த படத்துக்கே வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். எல்லாரும் என்னமோ திடீர்னு வீணை சத்தம் கேட்குதுன்னு எல்லாம் அந்த பங்களாவில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாப்புல எடுத்திருப்பாங்க. உண்மையிலேயே வாணிஸ்ரீ அந்த வீணையை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு கைத்தேர்ந்த வீணையை வாசிக்கிறவங்க மாதிரி வாசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நடிகர்களுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வீணை வாசிக்க பழகிக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு சினிமாவில் பார்க்கும்போது பார்த்தோம்னா, அந்த பட்டணத்தில் பூத்தில் நான் அந்த காலத்தில் ரொம்ப வியந்து போவேன். அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி பாட்டும்போது கேஆர் விஜயம்மா